திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ரெட்ரோ. நவரச நாயகன் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம். சூர்யா ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் வருகின்றார். முதல் பாதியில் அவரை பார்க்கும்போது ஒரு அடியாலோ சிரிக்க தெரியாத ஒரு கோபக்காரனோ என்றுதான் எண்ண தோன்றும். இரண்டாம் பாதியில் பார்க்கும்போது அவர் ஒரு இனத்தின் காவலராக, ஒரு இனத்தை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல போராளியாக வந்திருக்கின்றார். சரி, இந்த ரெட்ரோ பற்றிய கதை என்ன, சுவாரஸ்யம் என்ன, வாருங்கள் பார்ப்போம். படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, நாசர், ஜெயராம், ஜேஜு ஜார்ஜ், கருணாகரன், சுஜித் சாகர், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். இசை சந்தோஷ் நாராயணன் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த திருமண காட்சியில் வந்து அவர் ஆடுகின்ற ஆட்டமும் அந்த அந்த பாடலும் அவருக்கே உரிய ஒரு நல்ல நடிகர், அவருக்குள் ஒரு நல்ல நடிகர் இருக்கிறார், நடனக்காரர் அவருக்குள் இருக்கிறார் என்பதை சந்தோஷ் நாராயணன் நிரூபித்திருக்கின்றார். ஒளிப்பதிவு ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா, தயாரிப்பு 2D மற்றும் ஸ்டோன் பெஞ்சர்ஸ், எழுதி இயக்கி இருப்பவர் கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் என்பவரின் படங்கள் என்றாலே அதில் அடிதடி மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தும் இருக்கும், அரசியல் இருக்கும், ஒரு விடுதலை போராட்ட உணர்வும் அங்கு கலந்திருப்பார். அப்படிதான் இந்த படத்திலும் பல கலவைகள் உண்டு. சரி, ரெட்ரோவின் கதை என்ன, வாருங்கள் பார்ப்போம். தூத்துக்குடியில் ஒரு தாதாவின் மனைவியிடம் வளர்ப்பு மகனாக வளர்கிறார் சூர்யா. சிரிக்க தெரியாத பிள்ளை. நீ சிரி, அழகாயிருக்கும் என்கிறாள் அம்மா, வளர்ப்பு தாய். எனக்கு சிரிக்க தெரியாதம்மா என்று, சிரிக்க வரவில்லை அம்மா என்கின்றார். ஏன் என்று பிறகுதான் அதற்கான விடை தெரிகிறது. வளர்ப்பு தாய் இறந்துவிட காசியில் அவளை எரியூட்டும் போது பக்கத்தில் எரியும் பிணத்துக்காரியான ஒரு சிறுமி, நீ சிரி, அழகாயிருப்ப என்று அம்மா சொன்ன அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுக்குள் ஒரு நெருடல் ஏற்படுகிறது. அவளோடு ஒரு நட்பு ஏற்படுகிறது. காசியோடு அந்த நட்பு அவர்களுக்குள் முடிந்து விடுகிறது. அந்த வளர்ப்பு தந்தை அவனை மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு அடியாளாக, முரடனாக வளர்க்கப்படுகிறார். அப்படிதான் வளர்கிறார் அந்த பிள்ளையாக, வளர்ப்பு பிள்ளையாக சூர்யா. தந்தை தாதாவுக்காக பல கொலை, கொள்ளை, கடத்தல் செய்கிறார் சூர்யா. ஒரு அடியாலோ, சூர்யா ஒரு அடியாலோ, முரட்டுத்தனமான அடியாலோ, இவ்வளவு என்ன ரத்தம் தெறிக்க இப்படி அடித்து நொறுக்குகிறாரே என்று அவர் மீதே நமக்கு ஒரு கோபமே வருகிறது. அந்த இல்லை, அவர் அடியால் இல்லை என்பதை அடுத்த கட்டத்தில் உணர்த்துகிறார். ஒரு நாள் ஒரு மிருக டாக்டரை பார்க்க செல்கிறான். நீ சிறி, அழகாயிருப்பே என்கிறாள் அந்த அழகான பெண் டாக்டர். அவள்தான் காசியில் பார்த்த அந்த சிறுமி என்று சூர்யாவுக்கு நினைவு வர, சூர்யா, பூஜா ஹெக்டே இடையே காதல் மலர்கிறது. ஒரு போர்க்களத்தில் ஒரு புல்லாங்குழல் போல ஒரு அடிதடி, ரத்தம் தெறிக்கும் ஒரு சூழலிற்கு இடையே ஒரு அழகான காதல் அங்கு பூக்கின்றது. உன்னுடைய அடிதடி, கொலை, கொள்ளையை விட்டு வந்தால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிறாள் காதலி. சூர்யாவும் அதற்கு சம்மதிக்கின்றார். அதே போல மாறியும் விடுகிறார். புலிவால் பிடித்தவன் வாளை விட்டாலும் ஆபத்து, பிடித்தாலும் ஆபத்து என்கிற நிலைதான் சூர்யாவின் நிலை. காதல் மனைவிக்காக எல்லாம் விட்டுவிட முடிவு செய்கிறார் சூர்யா. வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட பொருள் அங்கு சென்று சேரவில்லை. அதனால் கோபமடைகிறார் அந்த வளர்ப்பு தந்தையான தாதா. எங்கே வைத்திருக்கிறாய்? அந்த திருமண சந்தோஷமான அந்த கோலாகலத்தின் போதே சூர்யாவை தனியாக அழைத்து சென்று மிரட்டுகிறார். எங்கே வைத்திருக்கிறாய் அந்த பொருளை? அந்த பொருளை காட்டு, என்னிடம் கொடுத்து விடு. இல்லை, அந்த பொருள் உங்களுக்கு காட்டினாலும் ஆபத்து, நான் தரமாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் கட்டன் ரேட்டாக சூர்யா. அங்குதான் ஆரம்பமாகிறது சூர்யாவுக்கும் வளர்ப்பு தந்தைக்குமான அடிதடி, ஆக்ரோஷமான அடிதடி, ஆக்ரோஷமான மோதல். இந்த நிலையில் அந்த பெண்ணால தான் நீ இவ்வளவு மாறி இருக்க, அவளையே கொல்ல போறேன் பார் என்று ஆயுதம் எடுத்துக்கொண்டு செல்கின்றாள் வளர்ப்பு தந்தை. ஆயுதம் தூக்கிய அந்த வளர்ப்பு தந்தையின் கையை விட்டு விடுகிறார் காதலிக்காக சூர்யா. காதலியோ, இவன் மீண்டும் ஆயுதம் தூக்கிவிட்டான், அடிதடிய ஆளாக மாறிவிட்டான், மிருகமாக மாறிவிட்டான், இவனோடு இருப்பதில் காதல் இல்லை, இவனோடு வாழ்வதில் அர்த்தமில்லை என்று அவள் அவனை விட்டே சென்று விடுகிறாள். அதே சமயத்தில்
அந்த பொருள் எங்கே என்று அந்த வளர்ப்பு தந்தை தாதா விரட்டுகிறார். அது எங்கே என்று அவரும் சொல்லாமல் இருக்க போலீஸ்ல, அதாவது சிறையை வைத்து அங்கு அடித்து உதைத்து பார்த்தும் கூட முடியவில்லை. கடைசியில் அவனுடைய ஒரு தீவில் அவளுடைய காதலி இருக்கின்றாள் என்று தெரிய அங்கு செல்கின்றார் சூர்யா. வளர்ப்பு தந்தை தாதாவின் துரத்தல் ஒரு புறம், காதல் மனைவி இருக்கும் தீவு எங்கு என்று கண்டடைந்து அவளை காண செல்லும் போது அந்த தீவில் ஒரு அரசன் என்கின்ற அரக்கன் ஒருபுறம் அங்கிருக்கின்ற மக்களை அடிமைப்படுத்தி அவன் கொள்ளையிடுகிறான், அவர்களை இம்சை செய்கிறான். இன்னொரு புறத்தில் காதலி சூர்யாவை ஏற்றுக்கொண்டாளா? சரி, சூர்யா யார்? அந்த கருப்பர் இனத்திற்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் மீதி கதை பிறகு வருகிறது. அந்த தீவுக்கு சென்ற பிறகுதான் சூர்யாவுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? அங்கு தீவில் இருக்கின்ற அந்த அடிமை மக்கள் யார்? அவர்கள் சிரிக்கவே மாட்டேன் என்கிறார்களே, அவர்களை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும் என்று அவருடைய காதலி வேறு சொல்கிறாள். அவர்கள் சிரிக்க என்ன செய்ய வேண்டும்? சூர்யா முடிவெடுக்கிறார். எப்படி அந்த மக்களை சிரிக்க வைத்தார்? அந்த மக்களுக்கும் அவருக்குமான உறவு என்ன? அந்த காதல் மறுபடியும் சூர்யாவோடு கை கோர்த்ததா? அந்த வில்லன்களை அவர் அடித்து நொறுக்கினாரா என்பதே மீதி கதை. அதாவது முதல் பாதியில் ஒரு அடியாளை போல முரட்டுத்தனமான வெட்டு குத்து எதற்கும் தயங்காத சிரிக்காத ஒரு முரட்டு மனிதனாக சூர்யா வந்தாலும் மறுபாதியில் அவருடைய நடிப்பில் மிளிர்கிறார். அந்த ஆக்ஷன் காட்சியிலும் சரி, காதல் காட்சியிலும் சரி, அவருக்கே உரிய அந்த நவரசங்கள் வெளிப்படுகின்றன. முதல் பாதியில் ஒரு முரட்டு மனிதனாக வருகின்ற சூர்யா மறுபாதியில் ஒரு இனத்திற்காக போரிட்டு ஒரு இனத்தை சிரிக்காமல் இருக்கின்ற கவலையும் கஷ்டங்களும் அடிபட்டு குனிந்து கிடக்கின்ற ஒரு சமூகத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கின்றார். அந்த சமூகத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த சமூகத்தை நிமிர்த்தி நிறுத்தினாரா இல்லையா என்பதே படத்தின் கிளைமேக்ஸ். சூர்யா தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். அதேபோல கார்த்திக் சுப்புராஜ் தன்னுடைய பாணியில் அந்த படத்தை சிறப்பாக கொடுத்திருக்கின்றார். ரெட்ரோ பார்க்கலாம், சிந்திக்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.